எப்படித்தான் மறப்பது, எதைத்தான் மறப்பது. 85ஆம் ஆண்டு இந்த கைதடி பிரதேசத்துக்கு நான் ஒரு சிறிய போராளியாக ஒரு பொறுப்பாளராக வந்தேன். 2005ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்தை விட்டு போகும் வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு பொறுப்பாளராக இருந்தவன். இராணுவம் இந்த இடத்தை விட்டு வெளியேறக்கு முயற்சி அதை தடுக்கிற ஒரு பணியிலே இருந்தனான். இந்த கிருஷாந்தி குடும்பம் பாரிய செல்லடியோட குடும்பம் அனைவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அந்த வீட்டில் முகாமிட்டு அந்த முகாமின்ற பொறுப்பாளராக இருந்தவன் நான். இந்த கிருவா என்பவர் என்னோட பல நாட்கள் மோட்டார் சைக்கிளை பின்னிக்கிருந்து பயணித்தவர். செம்மணி முழுதாக சூனிய பகுதியாக இருந்து இந்த நிலத்திலே சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டனர். அதிநவீன ஒளி வீச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த எண்புகளை எடுத்து எரித்ததாக இந்த பகுதியினுடைய வசிக்கின்ற கண்கண்ட மக்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார்கள். காலை வணக்கம். கிருஷாந்தி குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய இறப்பின் முன்னரான இந்த நிகழ்வில் சிறந்தாழ்த்தி கொண்டு நான் நினைக்கிறேன், இந்த இன விடுதலை போராட்டம் நான் அறிய முதல் கட்டம் கல்வி என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம். பின்னர் தரப்படுத்தல், இந்த கல்வி தரப்படுத்தல், அதுக்கு பின்னர் மொழி தொடர்பான போராட்டம், பின்னர் நிலம் தொடர்பான போராட்டம், அந்த விடுபட்ட நிலங்களை மீட்கிறதுக்கான போராட்டம், இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை தாண்டி காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம். இன்றைக்கு மனித உடலங்கள், இந்த மண்ணிலே தாழ்க்கப்பட்ட உடலங்கள் இன்றைக்கு 240 எடுக்கப்பட்டுள்ளது. 239 முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டு ஒரு உடலங்கள் எடுக்கப்படாமல் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது. இதில் இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த உடலம், நீங்கள் போட்டோ ஆவணங்களை பார்த்தீங்களா தெரியும், அது ஒரு திட்டமிட்டு உயிரோடு புதைக்கப்பட்டு உடலங்களாக தெரிகின்றது. ஏனென்றால் நான் உண்மையிலே இந்த இன விடுதலை போராட்டத்தில் இணைந்த காலத்திலேருந்து பல உடலங்களை உயிர்களேற்ற உடலங்களாக பார்த்தவர். எனவே இந்த இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த சாட்சியம் திட்டமிட்டு கைகள் கட்டப்பட்டு இருத்தி புதைக்கப்பட்டதான் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச இடையில் நான் கருதி கொள்கிறேன். ஆகவே இந்த இனம் எப்படி காவு கொள்ளப்பட்டது என்றதை தெளிவான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டது. கிருஷாந்தி, நான் நினைக்கிறேன் மாமனாக இருக்கின்றேன், அளமாக என்ன தெரிஞ்சவர் நினைக்கிறேன். 85ஆம் ஆண்டு இந்த கைதடி பிரதேசத்துக்கு நான் ஒரு சிறிய போராளியாக ஒரு பொறுப்பாளராக வந்தேன். 85ஆம் ஆண்டிலேருந்து எனக்கு தெரிய நான் 2005ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்தை விட்டு போகும் வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு பொறுப்பாளராக இருந்தவன். 1985ஆம் ஆண்டிலேருந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கைதடிக்குள்ளேயே தவண்டானான். 1987ஆம் ஆண்டு இராணுவம் இந்த இடத்தை விட்டு வெளியேறக்கு முயற்சி அதை தடுக்கிற ஒரு பணியிலே இருந்தனான். 1987ஆம் ஆண்டு இந்த கிருஷாந்தி குடும்பம் பாரிய செல்லடியோட இந்த குடும்பம் அனைவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அந்த வீட்டில் முகாமிட்டு அந்த முகாமின்ற பொறுப்பாளராக இருந்தவன் நான். தாயார் வருவா, எனக்கு மகளை தெரியாது, தாயார் அப்பப்போ வீட்டை பார்த்துட்டு போவார். கிருபா, இந்த கிருபா என்பவர் என்னோட பல நாட்கள் மோட்டார் சைக்கிளை பின்னிக்கிருந்து பயணித்தவர். எனவே இந்த குடும்பம் தொடர்பான ஆழமான விஷயங்கள் தெரிஞ்சனா நான் தொடர்ந்து அது சம்பந்தமாக கதைக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இன்று ஆழமாக நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடம் அணையா விளக்கண்ட முத்திரையோடு பிரயாணித்து கொண்டிருக்கு. இந்த புத்தகம் வெளிநாண்ட இன்றைக்கு வெளியிடுற புத்தகத்திலையும் இந்த இடம் எப்படி பெயரிட்டிருக்குன்னு சொன்னால் அணையா விளக்கு என்ற இடம். எனவே இந்த இடத்திலிருந்தே நாங்கள் அணையா விளக்காக நாங்கள் இந்த இனப்படுகொலையின் ஆதாரங்களை முழுமையாக சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணிகள் எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையிலே அதை தொடர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற தேவை இருக்கின்றது. நானும் ஒரு முயற்சியாக இருக்கிறேன். நான் அது தொடர்பாக வருவேன். செம்மணியும் அம்மனங்களோடு நான் ஒரு கட்டத்தில் வருவேன். அதுவும் ஒரு ஆதாரங்களோடு வருவேன். எனவே நாங்கள் இன்றைக்கு இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை நாங்கள் உலக நாடுகள் ரீதியாக கொண்டு நாங்கள் உலக நாடுகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். உலக நாடுன்ற பிரதிநிதி இதில் பூவை போடைக்க நான் ஆவணப்படுத்தினான். இதில் பூவை போட்டுட்டு போய் சொன்ன விஷயம் அடுத்த அவருடைய ஆற்றிய உரையின் ஆழமான விஷயங்களை நீங்களே பார்த்தீங்களா தெரியும். சர்வதேச சமூகமும் எங்களுக்கு எந்த வகையிலே நீதியை தரும் என்ற கேள்விகளை கேட்டுள்ளதால் இந்த சர்வதேசம் இந்த இடத்துல மலரஞ்சு செலுத்திட்டு போன விடயம்.
இந்த சர்வதேச சமூகம் வந்து அதில் திரும்பி போக வழிகிட்டது. உங்களுக்கு தெரியும், இல்லை பல பேருக்கு தெரியும். அந்த சர்வதேச சமூகத்துக்கு வலிந்து தான் இங்கே கொண்டு வந்தாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து ஓடி வந்த நாங்கள் இதில் கொண்டு வந்தால் நான் அதில் வச்சு கொடுத்தாச்சு. இதில் வந்து அவர் போட்டுட்டு போயிட்டு அடுத்த விஷயத்தை அங்கே எப்படி ஆற்றினேன்றது ஊடகங்கள் வாயிலாக வந்த விஷயம். எனவே இந்த சர்வதேச சமூகம் எந்த அளவுக்கு இந்த இனத்துக்கு தீர்வை தரும் என்றதை நாங்கள் கேள்விகளாக இன்றைக்கும் வச்சிருக்கத்தான் வேணும். இது நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி கொண்டே கட்டி இப்போ நாங்கள் கையெழுத்தை காத்திருக்கிறோம். 1 லட்சம் மணி 2 லட்சம். இந்த நீங்கள் 1 லட்சத்தை கொடுத்தாலும் சரி 2 லட்சத்தை கொடுத்தாலும் சரி, இன்றைக்கு சர்வதேச நாளைக்கு ஆரம்பிக்கின்ற 5ஆம் இதில் வந்து இலங்கை மறுதளிக்க போகுது இல்லையான்னு இப்போ சொல்லிட்டுது. இல்லை, நாங்கள் அதை சர்வதேச விசாரணை போக மாட்டோம், உள்ளக விசாரணையை மட்டும்தான் எங்களுக்குரியன்னு சொல்லியாச்சு. அப்போ நாங்கள் யார்கிட்டையும் நீதியை எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் இப்படி தோண்டி அடுத்த மணியந்தோட்டத்தை தோண்ட வேண்டியது. இல்லைன்னா மணியந்தோட்டத்தில் பனியிலேருந்து 96ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த குடும்பங்கள் அனைத்தும் மணியந்தோட்டத்தில் நிறுத்தப்பட்டு 15 நாள் 20 நாள் விசாரணைக்கு போனது தான் இங்கே குடும்பங்கள் உள்ளுக்கு விடப்பட்டது. அப்போ இப்போ நாங்கள் தோன்றது எல்லாமே இது அதான். இப்போ எங்களுக்கு தோன்ற உயிர்கள் உடல்கள் இந்த குழந்தை பிள்ளைக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட. இன்றைக்கு நான் பலர்கிட்ட பேர் பேர்த்த கேட்டால் ஒருவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட 5 இருக்கணும், இவர்கிட்ட 10 இருக்கணும். நீங்கள் கொல்லப்பட்டது 600 பேர், காணாமக்கப்பட்டது 600 பேர்னு சொன்னால் 600 பேர் யார்கிட்ட பட்டியல் இருக்குது, யார்கிட்ட இல்லை. இனியாவதா தயவு செய்து தேடுங்க. நீங்கள் கைதறிக்க போறீங்கன்னு சொன்னால் கணிசமான ஆக்கள் காணாமக்கப்பட்டிருக்கீங்க. எங்களோட பயணித்த பல பேர் இல்லை. ஆகவே இந்த ஆதாரங்கள், இந்த ஆவணங்கள், இந்த பேர் பட்டியல்கள் எவருடையும் முழுமையாக இல்லை. தயவு செய்து இதில் கரிசனை கொண்டு செயல்படுறவர்கள் இதை ஆதாரமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொள்பவர்கள். நன்றி, வணக்கம். கிருஷாந்தி அவர்களுடைய நினைவேந்தலாக மட்டும்தான் நாங்கள் நடத்தி வந்தோம். இந்த வருடம் இதை நினைவேந்தல் நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் கிருஷாந்தியினுடைய படுகொலையுடன் 11 இராணுவ அதிகாரி குற்றஞ்சாட்டப்பட்டு 2 மரணித்தார்கள், 1 தப்பியோடினார், 2 பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் 6 பேருக்கு மட்டும்தான் அந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது அக்பார் நீதிமன்றத்திற்கு முன்னால். ஆனால் உண்மையான பல சாட்சியங்கள் இருக்கின்றன. சில பேர் மரணித்து விட்டார்கள், சில பேர் தங்களுடைய சுயநினைவை இழந்து நிற்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இவை அனைத்தையும் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டிய தேவை எம் முன்னால் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த சாட்சியங்களையும் ஊடகவியலாளையும் மையமாக கொண்டு இதனை ஆவணப்படுத்துவதற்காக முதல் கட்டமாக இந்த வருடம் இதனை நாங்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக ஆரம்பித்து இருக்கின்றோம். அடுத்து வரும் ஆண்டுகளில் அதனை ஒரு ஆவணமாக இதில் வெளியிடுவோம். அவ்வாறான பல சாட்சியங்கள் இருக்கின்றன. வெளிப்படுத்தப்படாத ஒரு சில சாட்சிகளை நான் இங்கே கூற விரும்புகிறேன். முதலாவது சாட்சியாக இந்த கிருஷாந்தியினுடைய படுகொலையின் பிரதான முதன்மை சாட்சியான ஆறுமுகநாதன் புவனேஸ்வரி அவர்கள் இந்த மனித புதகுழியிலே 7ஆம் தேதி காலை கிருஷாந்தியுடைய நண்பி ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அதனை படுகொலை அல்லாது அதனை ஒரு விபத்தாக கருதி அதற்கு தீர்ப்பு வழங்கி அது சாதாரண நிகழ்வாக முடிவடைந்து விட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கிருஷாந்தியினுடைய நண்பி அதே 7ஆம் தேதி காலை 8 மணி அளவில் புங்கங்குளம் சந்தியில் வைத்து ஞானந்தி இராணுவ வாகனத்தினால் அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார். மதியம் 12:30 மணிக்கு இதில் கிருஷாந்தி தடுத்து நிறுத்தப்படுகின்றார். கிருஷாந்தியை தடுத்து நிறுத்துமாறு ஒரு சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சோமரட்ன ராஜபக்சவிடம் ஒரு துண்டு வழங்கப்பட்டதாக சோமரட்ன ராஜபக்ச சென்ற கிழமை தன்னுடைய செய்தியை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அத்துடன் குறிப்பாக குமாரசாமி ராசம்மா அவர்களும் 2:30 மணியளவில் குறித்த 2வது சோதனை சாவடிக்கு வருகை தந்து மீண்டும் இங்கே இருந்து ஞானந்தியினுடைய வீட்டுக்கு சென்று அங்கு கிருஷாந்தி வந்ததாக விசாரித்து மீண்டும் வந்து 1வது சோதனை சாவடியில் மீண்டும் அங்கு விசாரித்து அங்கு வைத்து கைது செய்யப்படுகின்றார். இந்த நிகழ்வை கண்கண்ட சாட்சியமான கைதடியைச் சேர்ந்த கணநாதன் இறந்து விட்டார். சாட்சியம் மறைக்கப்பட்டு விட்டது, மறந்து விட்டது. எனவே நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். இன்னும் பல சாட்சியங்கள் உயிருடன் இருக்கிறார்கள். கிருஷாந்தியை மட்டுமல்ல, செம்மணி படுகொலையுடன் தொடர்பட்ட பல கண்கண்ட சாட்சியங்கள், அந்த சித்திரவதைகளை அனுபவித்து இறுதி பலாலி யாழ்ப்பாணம் 512வது பிரிகேட்டினுடைய
தலைமைச் செயலகம், 53வது படையணி, அதனை விட இராணுவ காவலர்கள் இருந்த அனைத்து பகுதியிலும் இருந்த மக்கள் சாட்சியங்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளக சாட்சிகளை வழங்க தயாராக இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த ஏனையின் வீதிக்கும் அங்கே இருக்கின்ற கொட்டுக்கிணத்துக்கும் இடைப்பட்ட இந்த வயல் பரப்பிலே முற்றுமுழுதாக சூனிய பகுதியாக இருந்து இந்த நிலத்திலே பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டனர். சோமரட்ன ராஜபக்ச ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் தன்னுடைய சாட்சியை கூறி சில வாரங்கள் இந்த பாதை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு அதிநவீன ஒளி வீச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி கனகர வாகனங்களை பயன்படுத்தி இங்கே அகழ்வு செய்து அந்த எண்புகளை எடுத்து எரித்ததாக இந்த பகுதியினுடைய வசிக்கின்ற மக்கள், கண்கண்ட மக்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறு பல சாட்சியங்கள் இருக்கின்றன. மணியந்தோட்டம் மனித புதைகளினுடைய சாட்சிகளும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அந்த இடத்தை அடையாளம் காட்டக்கூடிய சாட்சியங்களும் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ தளபதியாக இருந்த முக்கிய இராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்று பின்னர் தூதுவராக பணியாற்றிய ஒரு இராணுவ தளபதியும் புங்கங்குளம் இராணுவ முகாமுக்கு 53வது படையணியின் கஜபாகு படையணியினுடைய அரியாலை, நல்லூர், ஜால்நகரனுடைய தளபதியாக கடமையாற்றி இருக்கின்றார் என்பது தற்போது கிடைத்திருக்கின்ற சான்று. இவற்றை எல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இன்று இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆவணப்படுத்தி கிருஷாந்தியுடைய படுகொலைக்கு மட்டுமல்ல, செம்மணி படுகொலைக்கு மட்டுமல்ல, இங்கே இழைக்கப்பட்ட அனைத்து படுகொலைக்குமான அது மண்டதீவு வரை அது நீளுகின்றது. மண்டதீவில் கூட 58 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அல்லப்பட்டி மண்டதீவு ஊடாக யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுவதற்காக மனிதக்கேடயமாக பயன்படுத்தி இராணுவத்தின் போர் அரங்கின் முற்பகுதியில் மக்களை 3 நாள் உணவில்லாமல் கொண்டு சென்ற சாட்சியமும் இருக்கின்றன. ஆனால் இவையும் இலங்கையினுடைய உள்ளக நீதி பொறுமுறைக்கு சாட்சி வழங்க தயாராக இல்லை. எனவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச நீதி பொறுமுறையை கோருகிறோம். அது கிடைக்கின்ற போது அதற்கான சாட்சிகளை இவர்கள் மறைந்தாலும் ஆவண ரீதியாக நாங்கள் அதனை கையளிப்போம் என்று இந்த இடத்தில் கிருஷாந்தி அவர்களுக்கு நான் இதை கூறிக்கொண்டு, நிச்சயமாக இந்த நீதி கிடைக்கின்ற போதுதான் எங்களுடைய கிருஷாந்தி அக்கானுடைய ஆத்மா சாந்தி அடையும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.